ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்குபவர்கள் அடுத்த நாள் பணியில் இருக்க மாட்டார்கள் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் தெரிவித்தார். இது குறித்து அவர் ஸ்ரீபெரும்புதூரில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியினை பார்க்கலாம். இது எங்கெங்கெல்லாம் தெரிய வருதோ அங்கெங்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து, ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப வருஷமாக பழகின ஒரு விஷயம். அதனால அவங்களால திடீர்னு அதை ஏற்றுக்க முடியல. ஆனாலும் இது ரொம்ப கடுமையான குற்றம். கடுமையாக இதை அரசு எதிர்க்குது. இது எந்த ஒரு கன்சியூமரோட பணத்தையும் யாருமே தனிநபர்கள் யார் கைக்கும் போகக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இவ்வளோ இந்த மாறுபாடுகள் எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்தோம். அரசுக்கும் மக்களுக்கும் எது நல்லதோ அதை மட்டும்தான் பண்ணுவோம். வியாபார நோக்கத்தில் இந்த துறையை தமிழக அரசு பார்க்காது. அது குறிப்பாக நம்மளோட மாண்புமிகு சிஎம் இந்த துறையை வியாபாரம், இந்த துறையில் சம்பாரித்து நம்ம அரசு நடத்துங்கிற 1% கூட அவருக்கு எண்ணம் கிடையாது. அந்த எண்ணம் இல்லாதனால தான் இவ்வளோ கடைகளை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவர் ஒத்துக்கிட்டார். அந்த 717 கடை க்ளோஸ் ஆயிடுச்சா, எங்கள் லிஸ்ட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. இது நிறைய அந்த எதிர்க்கட்சிகள் இதுக்குள்ளே அப்படி ஒரு ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அந்த 717 கடைக்கான அந்த கடை எண்களோட சமூக வலைதளங்களில் எப்போவோ வந்துருச்சு. அது பல மீடியாக்கள்லையும் வந்துருச்சு. ஸோ அப்படி யாருக்காவது சந்தேகம் இருந்தால் அதை நீங்கள் போய் பார்த்து